பிரியமானவர்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, ஒன்று மாத்த கேட்கிறோம். ஏசப்பா உலகத்துல இடம் கொடுங்க. ஏசு உங்களை நேசிக்கிறாருங்க. பாவத்தை தேடி போகாதீங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தை தேடி போனா மரணத்தின் பதில் நம்ம போவோங்க. அந்த பாவத்தை நம்ம தேடி போகாதபடிதான் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டாருங்க. உங்களுக்காக எனக்காக தான் ஜீவன் தந்தாங்க. நம்ம எத்தனையோ நண்பர்களோட சகோதரனோட சொந்த மதத்தோட இருக்கோம். நாம் வியாதியா இருக்கும்போது கஷ்டப்படும் போது அவங்க எல்லாம் நம்மளை விட்டுட்டு போவாங்க. நமக்கு ஜீவனை கொடுக்க மாட்டாங்க. நமக்கு ஜீவனை தந்த ஒரே தகப்பன் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாருங்க. ஏசப்பா வர போறாரு. உங்க இடத்துல கொஞ்சம் இடம் மாத்திரம் கொடுங்க. நமக்கு நிம்மதி வேணும்னு சாராய கடை தேடி போறோம், கஞ்சாவுக்கு அடிமையாகிறோம், விபச்சாரத்தின் பாதையில போறோம். ஆனா அது கொஞ்ச நேரம் தாங்க சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உங்க உள்ளத்துல இடம் கொடுக்கும் போது நீடிய வாழ்நாள் முழுவதும் நமக்கு சந்தோஷம் தருவாருங்க. அவரை இல்லாமல் பரலோகம் போக முடியாதுங்க. ஏசப்பா சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அவர் இல்லாம நம்ம சொர்க்கலோகம் போக முடியாதுங்க. இயேசு கிறிஸ்து உள்ளத்துல இடம் கொடுத்தாங்க மட்டும்தாங்க சொர்க்கலோகம் போக முடியும். பிரியமானவர்களே, தயவா கேட்டுக்கொள்கிறேன். உங்க வீட்டுல ஒரு சகோதரியா உங்க மகளை கெஞ்சி கேட்கிற, நீங்களும் ரட்சிக்கப்படணும், பரலோகம் வரணும். அவருக்கு உள்ளத்துல இடம் கொடுங்க. தயவு பண்ணி இடம் கொடுங்க. பாவத்துல மறைத்து போய்விடாதீர்கள். நண்பர்களே, நண்பிகளே, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏசப்பா கொடுக்கிறாரு. உங்க உள்ளத்துல இடம் கொடுங்க. அவரை மனதார ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா தாமே உங்களை வாழ வைத்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.